பெரியார் இல்லைன்னா பார்ப்பன எதிர்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஆண்டா வந்து தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கிறதுக்கும் தமிழ் இலக்கியம் இருக்கிறதுக்கும் அது வேறங்க. வள்ளலார் செய்யாத அறிவியல் புரட்சி இவர் பண்ணிட்டாரா? வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியல. வள்ளலாரால எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல மாறி இருக்கிறாங்க? நான் உங்கள்ட்ட கேக்குறேன், எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். பெரியார்னால எத்தனை பேர் மாறினாங்க? விஜயநகர பேரரசு இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பார்ப்பனியம் வந்து தலையெடுத்துச்சு. இங்க வந்து சாதிவாரியா தப்பு. அதெல்லாம் வந்து இந்த இவன் பேசுறான மன்னர் வந்து பொய் வரலாறு. ராஜராஜ சோழ காலத்துல என்ன தேவதாசி முறை இல்லையா? பாப்பானுக்கு நிலம் இல்லையா? கோயிலுக்கு சொத்து இல்லையா? என்ன இல்ல, என்ன ஜாதி இல்ல? இலங்கை வடங்கை ஜாதி இல்லையா ராஜராஜ ஆட்சியில? இப்ப பெரியார் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாதிய வன்கொடுமை, சாதிக்கு எதிரான வன்முறை இதெல்லாம் வந்து எவ்வளவு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது கணக்கு எடுக்கணும். தமிழ்நாட்டிலே தமிழரோட உரிமையை மீட்டெடுக்க முடியல. மற்ற மாநிலத்துல போய் அவங்களோட உரிமையை பேசணுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பேசி எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல நமக்கு மெஜாரிட்டி. முதல்ல நம்ம வீட்டுல நம்ம சுத்தப்படுத்தினாதான் பக்கத்து வீட்டுல போய் பேச முடியும். நீங்க அங்க பேசி அப்படியே தமிழ் தேசியம் கொண்டாந்துருவீங்களா? சட்டம் தமிழ் தேசியத்தை ஒரு தமிழ் முதலமைச்சரை வந்துட்டு அப்படியே தமிழ் தேசியம் மறந்து போகுதுன்னு அர்த்தமா? தோழர் மணிரசன் ஐயா மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவர் சொல்றது உண்மைதானே? அவர் தானே அமல்படுத்த ஆதரவு கொடுத்து? அது உண்மை இல்ல, அது உண்மை இல்ல. இல்ல இப்போ நீங்க சொல்றேன் சொல்லுங்க. பெரியார் வந்து இறக்குறப்போ ஒரு தமிழ் தேசியவாதியா தான் இறந்தாரா? கண்டிப்பா. சாகுற வரைக்கும் அதுக்கு சான்று என்கிட்ட இருக்குது. நான் தரேன். ஆணைமுத்தையா பெரியார் வேற சிந்தனைகள் இருக்கு, அதுல இருக்கு. அந்த கடைசி பேச்சே டேப் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து பதிவு பண்ணிருக்கிறார். நான் கொடுக்குறேன். திராவிடன்றது தோத்தனாலதானே அவர் தமிழ் தேசியத்துக்கு வந்தாரு. திராவிடன்ற கருத்தியல் தோற்று போயிருச்சு. அதனாலதான் அவர் இறக்குறப்ப தமிழ் தேசியன்ற போர்வையில தோற்று போயில்ல. பஞ்சமர்கள், பறையர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே ஆதி திராவிடர்கள் தமிழ்நாட்டுல சாதிவார கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறப்போ, அப்போ தமிழ் சாதியினர் எல்லாம் வேற்றுமொழி பேசுற சாதியினரெல்லாம் மாத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிட கருத்தியல் பேசுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இப்ப வன்னியர்களே எடுத்துங்களா, திராவிடன்றது ஒண்ணு இல்லன்றது ஒத்துக்கிறீங்க நீங்க? இப்ப இல்லன்றது ஒத்துக்கிறீங்க? ஆமா, திராவிட இல்லம் கிடையாது. திராவிடன்றது பெரியாரே வந்து 56 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு இவ்வளவு பேசுற ஐயா வந்து நீங்க இதுக்கப்புறம் திராவிட சிந்தனையாளர்ன்ற பேரை மாத்தி தமிழ் தேசிய சிந்தனையாளர்ன்ற திராவிட அரசியல் கட்சிகள் வேறு, பெரியார் வேறு. மக்களுக்காக இருக்கிற இயக்கம், மக்களுக்காக மக்கள் போராட்டங்களை வந்து நீங்க மதிக்கிறோம். ஒரு போராட்டத்துக்குமே நீங்க வந்து நிக்கலையே. ஏன் வந்து எந்த போராட்டம்? எல்லா விமான நிலையத்து போராட்டத்துக்கு நின்னீங்களா? மேல்மா சிப்காட் போராட்டத்துக்கு நின்னீங்களா? இல்ல இப்ப சமீபத்துல வந்து அனகாபுத்தூர்ல மேலோட்டமா பிஜேபி எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இவங்களை விட்டு அதை விட மோசமா அதிமுக பிஜேபிக்கு 100% சரண்டர் இருந்தனால, கொஞ்சமாவது ஒன்றியத்தை பிஜேபி இன்னைக்கு எதிர்த்து பேசுறதுனால அதை விட இது பரவாயில்லன்னு நினைப்போம். பெரியார் அப்படிதான். ரெண்டுமே சொல்லலாம். மொழி அடிப்படையில சிங்கள இது, மத அடிப்படையில பௌத்தம், ரெண்டு பேரினவாதங்களும் சேர்ந்து தமிழர்களை வந்து ஆட்சி. அப்போ அதற்கு துணை போனதுன்றது அந்த டைம்ல வந்து திராவிடத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அதான் அப்ப ஆட்சியில இருந்தாங்க. அதான் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. மத்திய அரசு இவங்களை ஏமாத்திட்டாங்க. தீகா வந்து வேற, நாங்க வேறங்க. திராவிட சிந்தனைய பின்பற்றுற திமுக கட்சியை வந்து யாரும் ஆதரிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. ஏன்னா யாரும் ஆதரிக்காதீங்க நாங்க ஏன் சொல்றேன்? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திராவிட சிந்தனையாளர், ஆய்வாளர் திரு வாலாசா வல்லவன் ஐயா இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுக்கு தோழர் மணிரசன் ஐயா மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து ஒரு முதன்மையான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அல்லது வந்து இடஒதுக்கீட முதல் முறையா வந்து சட்டமன்றத்துல வந்து அமல்படுத்தினது வந்து சுப்ராய கவுண்டர் அப்படின்றத அவர் எழுதியிருக்காரு. ஆனா நீங்க அதை மறுத்துட்டு வந்து நீதி கட்சி தான் அதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆதரவு கொடுத்துச்சு
அப்படின்றத எழுதிருக்கீங்க. அவர் சொல்றது உண்மைதானே? அவர் தானே அமல்படுத்துறாரு, ஆதரவு கொடுக்கிறது. அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. இல்ல இப்போ நீங்க நான் சொல்றேன் சொல்லுங்க. 1921 முதல் கம்யூனல் ஜியோ போட்டாங்க, 1922 ரெண்டாவது கம்யூனல் ஜியோ போட்டாங்க. அது ரெண்டுமே ஹைகோர்ட் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. நான் பிராமின்ல எவ்வளோ, நான் பிராமின்ல எவ்வளோ அப்படின்றத 25ல இருந்து கணக்கு இருக்கு, 50 வரைக்கும் இருக்கு. இந்த சண்பகம் துரைராஜன் வழக்கு வர்ற வரைக்கும் இருக்கு, கொடுத்துருக்குறாங்க. ராஜாஜி போயிட்டு 2 வருஷம் மட்டும் நடக்கல, 37 38ல அது நடைமுறைப்படுத்தல. மற்ற ஆண்டுகள்லாம் இருக்கு ஆவண காப்பகத்துல, ஆவண காப்பகத்துல இருக்கு. ஆனா நடைமுறைப்படுத்தினது இவர் தானே அந்த அன்னைக்கு. இல்ல 25ல இருந்தே யார் யார் வந்துக்கிறாங்கன்னு நீங்க வந்து அவரோட ஆதரவு, நீதி கட்சியினோட ஆதரவோட தான் இவர் வந்து ஐயா வந்து சட்டமன்றத்துல வந்து முதல்ல அப்படின்றீங்க. முதல்ல சொன்னது இருக்கட்டும். அப்படி பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு அப்படின்ற பேர்ல வந்து பாரதியார் அவரோட பாடல்கள்ல நிறைய பேசியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் புலவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஆனா அதுல வந்து இன்னைக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறது யாருன்னா அண்ணா தான் அதை வந்து கொண்டு வந்தாரு அப்படின்ற. சட்டமன்றத்துல அங்கேயும் அதேதான், அதையும் இல்ல அங்கேயும் சட்டமன்றத்து சட்டப்படி வந்து 25ல வந்துச்சு. அதுக்கான சான்று எங்கிட்ட இருக்குது. அவர் வர்றது எப்போ 26 டிசம்பருக்கு பிறகு. சுப்பராயன் வர்றது வந்து அவர் வந்து முதல்ல சுயேட்சை அமைச்சரவைன்னு அமைச்சாரு. அதுல வந்து சுயராஜ்ய கட்சி என்பது காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து வந்த ஒரு இயக்கம். அதுக்கப்புறம் முத்தையா முதலியார் வந்து அவருடைய பத்திரப்பதிவு துறையில கொடுக்குறாரு. முத்தையா முதலியார் தன்னுடைய துறையில கொண்டு வந்தார், பத்திரப்பதிவு துறையில. ரைட். இப்போ வந்து நீதி கட்சி இருக்கிற அந்த காலகட்டத்துல வந்து அவங்க இயற்றிய இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள அவங்க கொண்டு வந்த இந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் தொகுத்து நீங்க ஒரு நூலா வந்து போட்டிருக்கீங்க. அதனுடைய சாராம்சத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாங்க, அவங்க வந்து 1920ல இருந்து 36 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆட்சியில தான் இப்ப தமிழ் வித்வான் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழ் புலவர் ஆக முடியாதுன்னு இருந்தது. எது வரைக்கும் இருந்தது? 1925 வந்து இருந்தது. ஏன்னா சமஸ்கிருதம் படிச்சாதான் மற்றது படிக்கணும்னு பார்ப்பனர்கள் திணிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க மட்டுமே வரணுன்றதுக்காக மத்தவங்க வரக்கூடாது புலவருக்குன்றதுக்காக அது இருந்தது. அப்போ நீதி கட்சியுடைய கல்வி அமைச்சர் ஏபி பாத்ரோ 1924ல அவரு சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. இந்த அரசு திராவிட அரசு, திராவிட மொழிகளுக்கு மட்டும்தான் செலவு செய்யும், சமஸ்கிருதத்துக்கெல்லாம் செலவு பண்ணாதுன்னு பேசுறது மட்டும் இல்ல, அரசாணை வெளியிட்டு இருக்காரு. அந்த அரசாணையை நான் என்னுடைய நூல்ல குறிச்சிருக்கிறேன். நீதி கட்சி ஆட்சியின் சாதனைகள்னு சிந்தனையாளன் பொங்கல் மலர் கட்டுரையிலும் இருக்கு. அரசாணை போட்ட பிறகு சென்னை பல்கலைக்கழகம் செனட்லயும் சிண்டிகேட்லயும் ஒத்துக்கிறாங்க. அதாவது சமஸ்கிருதம் படிக்காம தமிழ் பண்டிட்டு வரலாம் அடுத்த ஆண்டுல இருந்து. இந்த ஆணை பணம் கொடுக்க மாட்டாங்க அரசுன்னு பிறகுதான் அவங்க ஒரு சமரசத்துக்கு வர்றாங்க. அப்ப 26ல தான் முதல் தமிழ் பண்டிட்டு சமஸ்கிருதம் படிக்காம தமிழை மட்டுமே படிச்சு வந்தாங்க. அதுல நீங்க சொல்றதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா 2 வார்த்தை யூஸ் பண்றீங்க, சமஸ்கிருதம் தமிழ்னு. நீங்க நடுவுல திராவிட மொழிகள்னு ஒண்ணு சேர்த்தீங்க. ஆமா, அதுல வந்து எனக்கு ஒண்ணு இது அதே எல்லா மொழிக்குமே இப்ப தெலுங்கு அந்த காலகட்டத்திலேயே 1922லயே தமிழ்ல வந்து பஞ்சமர்கள், பறையர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே ஆதி திராவிடர்கள் இது கொடுத்திருந்தாங்க. நானும் போட்டிருக்கேன். எம்.சி. ராஜா தான் சட்டமன்ற தீர்மானம் கொண்டாங்க. அது எப்படி உங்களுக்கு வந்து தமிழருடைய முன்னுரிமை வந்து அது எப்படி நிலைநிறுத்தும்? இல்ல சொல்றேன், ஏன்னா தமிழர் அல்லாதவரோட புரியுது, தமிழர் அல்லாதவரோட மாத்திட்டீங்கன்னா இல்ல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் அதோட இது இல்ல எனக்கு புரியுது. அன்றைக்கு சென்னை மாகாணம் என்கிற நிலப்பரப்பு இருந்தது. மொழிவாரி மாநிலம் என்பது 1956 நவம்பர் 1 தான் பிரியுது இந்தியா முழுக்க. அப்ப சென்னை மாகாணம் ஆங்கிலேயர் மொழி அடிப்படையில மாகாணங்களை பிரிக்கல, எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் அங்க 9 மாகாணங்களா இந்தியாவை வச்சிருந்தாங்க. மும்பை, கல்கத்தா, சென்னை, ஒவ்வொரு இடத்தையும் அப்படி மத்திய மாகாணம் அப்படி இருந்தது. பீகார்ல வந்து பீகார்ன்ற பேர்ல இருந்தது. அப்ப எல்லாம் கலந்து இருந்தது, காம்போசிட். நமக்கு வந்து ஆந்திரா, இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா, தெலுங்கானா கிடையாது, ஏன்னா அது ஹைதராபாத் நிசாம் பகுதி. ஆந்திரா சென்னை மாகாணத்துல இருந்தது முழுக்க. சென்னை ராஜதானி மாகாணங்கள்ல உங்களுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எல்லாமே இருந்தது, நாளும் இருந்தது. அதனால அப்போ வந்து பொதுவா திராவிட மொழிகள் அப்படின்ற ஒரு தேவை சொல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நீ அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கூட இப்போ வந்து தமிழ்நாட்டுல சாதிவார கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கிறப்போ
அப்போ தமிழ் சாதியினர் எல்லாம் வேற்றுமொழி பேசுற சாதியினரா மாத்திட்டீங்க அப்படின்னா இது வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிட கருத்தியல் பேசுறவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி கிடையாது. இப்ப வன்னியர்களே எடுத்துங்களா, இங்க இருக்கிற வன்னியர்கள் வந்து சாதாரணமா கவுண்டர் நாயக்கர் படையாச்சி போடுறோம். ஆந்திராவில் இருக்கிற வன்னியர் அக்னிகுல சத்திரியர்னு போட்டுக்குவாங்க. இங்க வன்னியகுல சத்திரியர்னு இருக்குது. ஆந்திராவில் வன்னியர்கள் இருக்காங்க, அக்னிகுல சத்திரியர்னு போட்டுக்கிறாங்க. தெலுங்கு பேசுறவங்க திராவிடம் இருக்கிறது ஆந்திரால இருக்கா, மலையாளத்துல இருக்கா, கேரளால இருக்கா, தமிழ்நாட்டுல இருக்கா? திராவிட அரசு திராவிடம்ன்றது இன்னைக்கு இங்க இருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு பொதுவான கருதுகோள் தான். அது பொதுவான கருதுகோள். திராவிடம் வந்து நான் கேட்கிறேன், திராவிடம் வந்து ஒரு இனம்னு சொல்லுவீங்களா, மொழின்னு சொல்லுவீங்களா, இல்ல நிலமா? தொடக்கத்துல அது வந்து இனமா தான் நீண்ட காலமா இருந்ததுக்கான சான்றுகள், அந்த இனத்துல என்ன மொழி சான்றுகள் இருந்தது. வரலாற்று சான்றுகள் ஒண்ணு இல்லைங்க ஐயா, இருந்தது. ஏன் நான் சொல்றேனே, இப்ப யுவான் சாங் வந்து காஞ்சிபுரம் வராரு. யுவான் சாங் வரும்போதே நான் வந்து திராவிட நாட்டு எல்லைக்குள் நுழைந்தேன் அப்படின்னு தான் எழுதி இருக்காரு. இருக்கு யுவான் சாங் அப்போ எழுதினாரு. ஆமா, நான் கேக்குறது 2009க்கு அப்புறம் யுவான் சாங்லாம் உயிரோட இல்லையே. இப்ப அதுக்கு அடுத்துதானே தமிழ் மக்களோட ஒரு விழிப்பு வருது. அதான் வருது. திராவிடன்றது ஒண்ணு இல்லன்றது ஒத்துக்கிறீங்க நீங்க, இப்ப இல்லன்றது ஒத்துக்கிறீங்க. ஆமா, திராவிட இனம் கிடையாது. திராவிடன்றது பெரியாரே வந்து 56 மொழிவாரி மாநிலம் பிரிஞ்ச பிறகு தமிழ்நாடு தமிழர்கள் மாத்திக்கினாரு. அதுல போய் என்ன இருக்கு? அப்புறம் அப்ப 4 மொழி பேசுறவங்க ஒண்ணா இருந்தப்ப திராவிட நாடு கேட்டாரு. பிரிஞ்சாச்சு, அவனும் பிரிஞ்சு போயிட்டான். இனிமே தமிழ்நாடு தமிழர்கள்னு சொல்லிட்டாரு. திராவிடன்றது ஒரு இனம் கிடையாது. ஆமா, இனம் கிடையாது. திராவிடன்றது என்ன? கருத்தியல் தான். ஆரியத்துக்கு எதிரான ஒரு பண்பாட்டு ரீதியான கருத்தியல் சொல்லாத, பண்பாட்டு ரீதியான கருத்தியல் சொல்லாதான் பெரியார் பயன்படுத்துறாரு. இனம்னு வரும்போது தமிழ்நாடு தமிழன் அப்படிதான் பெரியார் சொல்றாரு. கலாச்சார ரீதியா அவங்க கல்ச்சருக்கு எதிராக இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டா ஒரு எதிர்கருத்து தமிழருக்கு ஆதரவான ஒரு கருத்தியல் தான் திராவிடன் நீங்க சொல்றீங்க. ஒத்துக்கணும். சரி, அப்போ வந்து இலங்கை தமிழர்கள்ல வந்து இலங்கை தமிழர்கள் அங்க அந்த இனப்படுகொலை நடந்துச்சு இல்லைங்களா? அங்கே வந்து அங்க இருந்த தமிழர்கள் வந்து நீங்க தமிழர்களா பாக்குறீங்களா இல்ல திராவிடர்களா பாக்குறீங்களா? தமிழர்கள் தான் பாக்குறோம். தமிழர்கள். அப்போ இங்க இருக்கவங்களும் நீங்க தமிழர்களா தான்? தமிழர்கள் தான் பாக்குறோம். நாங்க ஒண்ணு திராவிடர்கள் சொல்லல. மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க திராவிடர்கள் சொல்றது இல்ல, தமிழர்கள் தான் சொல்றோம். அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அப்போ அங்க நடந்தது வந்து நீங்க இனப்படுகொலை அங்க கண்டிப்பா வடநாட்டு ஒரு மீனவரை கொண்டா 6 2 பேரை கொண்டானுங்க வடநாட்டுக்காரன. பார்லிமெண்ட்டே அது இருந்தது. டெய்லி கொள்றான், ஒண்ணுமே அது இல்லை. ஏன்னா வடநாட்டுக்காரனுக்கு தமிழை கொண்டா கவலை கிடையாது. நமக்கு தான் ரத்தம் குதிக்குது. ஒரு இனம் ஒரு இனத்தை சாகடிக்கும், நமக்கு தானே அந்த இது இருக்கும். இங்கேயும் வந்து தமிழ் இனம் தான் அங்க அழிஞ்சதும் தமிழ் இனம். கண்டிப்பா ஒரு பேரினவாதம், ஒரு சிங்கள பேரினவாதம்னு சொல்லலாமா அல்லது பௌத்த பேரினவாதம்? ரெண்டுமே சொல்லலாம். மொழி அடிப்படையில சிங்கள இது, மத அடிப்படையில பௌத்தம். 2 பேரினவாதங்களும் சேர்ந்து தமிழர்களை வந்து நிறுத்தியிருக்கு. அப்போ அதற்கு துணை போனதுன்றது அந்த டைம்ல வந்து திராவிடத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? அதான் அப்ப ஆட்சியில் இருந்தாங்க. அதான் இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. மத்திய அரசு இவங்களை ஏமாத்திட்டாங்க. சிதம்பரம் உதாரணத்துக்கு, சிதம்பரம் மத்திய அமைச்சர் கலைஞர் உண்ணாந்து வந்தாரு. நாங்க பேசி முடிச்சிட்டோம், நிறுத்தியாச்சு போறேன்னு சொல்லிட்டாரு. இவரு கட்டின்னு வந்துட்டாரு மூட்டைய இல்லையா? ஏமாத்திட்டாங்க. ஒன்றிய அரசு வந்து ஏமாத்திட்டாங்க. மட்டும் நீங்க வந்து பழி போட முடியாது. அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க. இவங்க ஏமாந்து மாநில அரசு வந்து ஒரு அளவுக்கு மேல செய்ய முடியாதுங்க. நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இப்ப சீமான் சொல்றாரு, படையை கட்டின்னு போக முடியாது. கடல் எல்லை முழுக்க ஒன்றிய அரசுக்கு சொந்தமாகுது. தமிழ்நாடு தன்னுரிமை பெறாத வரையில் தமிழருக்கு நீண்ட காலமா முக்கடலும் சொந்தமா இருந்தது. சேர சோழ பாண்டியர் காலத்துல சீனா வரைக்கும் வணிகம் பண்ணோம், ரோம் வரைக்கும் வணிகம் பண்ணோம், கிரீஸ் போனோம், கிரேக்கம், எல்லா கடலும் நமக்கு சொந்தமா இருந்தது. என்றைக்கு ஒரு மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு வந்து அமைப்பு, அந்த செட்டப், அரசியல் செட்டப், வெள்ளக்காரன் ஏற்படுத்தின அரசியல் செட்டப் வந்த பிறகு இந்த கடல் எல்லைகள் முழுக்க மாநிலத்துக்கு உரிமை இல்லாம போயிடுச்சு. ஒன்றியத்துக்கு தான் இருக்கு. இப்போ மீனவரை கொண்டு முதலமைச்சர் நேரா போய் இலங்கை கேட்க முடியாது. சீமானே வந்து முதலமைச்சர் ஆனாலும் கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து இந்த அயல் நாட்டு கொள்கை வந்து மாநில அரசுக்கு இல்லை, இந்திய அரசுக்கு தான் இருக்குது. நாம பிரதமருக்கு தான் எழுத முடியும், கேளு அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. அதானு பாக்குறீங்க, பாக்குறோம். ஆனா வந்து மாநில சுய உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, தன்னுடைய இல்ல அரசமைப்பு சட்டப்படி இல்ல.
அது வாங்கணும். அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆமா, அரசியலமைப்பு சட்டத்தை மீறி மாநில அரசு இயங்க முடியாதுங்க. இயங்கி இருக்கிறதுக்கான வரலாற்று சான்றுகள் இருக்கு. பெருசா ஒண்ணும் கிடையாது, பெருசா ஒண்ணும் கிடையாது. என்ன இருந்தது சொல்லுங்க? இருக்கு. அந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் அதை வந்து பண்ணிருக்காரு. இலங்கை எம்ஜிஆர் வந்து அவரு கூட நேரடியா போய் புலிகளை ஆதரிச்சாரு, அவ்வளவுதான். பணம் ஆதரிச்சாரு. அது எதுவுமே அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இல்லாததுதானா? இல்ல, அன்னைக்கு இந்திரா காந்தி ஆதரிச்சுன்னா ஆதரிச்சாரு. இவரே கூட ஆயுதத்தை எம்ஜிஆரே கூட ஆயுதத்தை அமைப்பை தடை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவருக்கு வந்து அதாங்க இந்திரா ஒன்றிய அரசு ஆதரிக்கிற வரைக்கும் தாங்க மாநில அரசு ஆதரிக்க முடியும். அதுக்கு மேலன்னா இப்ப கருணாநிதியை கழிச்சாங்க, திமுகவை 2 ஆண்டுல கழிச்சாங்க. 89ல இருந்து 91 ஏன் கழிச்சாங்க? சுப்பிரமணிய சாமி போய் சொல்லி இலங்கைக்கு ஆதரவாகிறாங்கன்னு தான் கழிச்சாங்க. 356ன்னு ஒண்ணு அரசியல் சட்டத்தில் இருக்கிற வரைக்கும் இந்திய அரசையும் நாம தான் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிங்களை, மத்திய அமைச்சர்களை. மாநில அரசையும் நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா இவங்களை மட்டும் கலைக்கலன்னா அவங்க தப்பு பண்ணா அவங்கள யார் கலைக்கிறது? அது வந்து அது இருக்கிற வரைக்கும் மாநிலங்கள் வந்து ஒன்றியத்தை பெருசா எதிர்க்க முடியாது, சும்மா முணுமுணுக்கலாமே தவிர. எம்ஜிஆரே கழிச்சாங்க, இந்திரா காந்தி. எம்ஜிஆர் ஒரு முறை கழிச்சாங்க 356ல. சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒன்றிய அரசை பத்தி பேசுறதுனால சொல்றேன் நானு. இப்போ திராவிட வந்து இடதுசாரியா வலதுசாரியா? வலதுசாரி கிடையாது, கண்டிப்பா இடதுசாரி. இடதுசாரி தான். இடதுசாரி அப்படின்னா சரி, அப்ப வலதுசாரினா அதனுடைய கட்டமைப்பு என்னன்னு நீங்க சொல்லுங்க. வலதுசாரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இடதுசாரி. அப்ப வலதுசாரியோட கட்டமைப்பு என்ன? வலதுசாரினா மதம் சார்ந்து பிற்போக்குத்தனமானது, அவ்வளவுதான். பிற்போக்குத்தனமானது, உழைக்கும் வர்க்கத்தை வந்து சுரண்டி பிழைக்கிற முதலாளித்துவம்னு வச்சுக்கலாம், இருக்கலாம். இன்னைக்கு வலதுசாரிக்கும் இடதுசாரிக்கும் வித்தியாசமே இல்லையே. ரெண்டா பிரிக்கணும். திராவிட அரசியல் கட்சிகள் வேறு, பெரியார் வேறு. நீங்க ரெண்டா பிரிச்சு, நான் வந்து உங்க இயக்கவாதிகள் அப்படிதானே இருக்காங்க. எங்க இயக்கம் சொல்லாதீங்க, நாங்க வந்து தேர்தல் ஆதரிக்கிற கட்சி மக்களுக்காக இருக்கிற இயக்கம். மக்கள் போராட்டங்களை வந்து நீங்க மதிக்கிறோம். ஒரு போராட்டத்துக்குமே நீங்க வந்து நிக்கலையே. ஏன் வந்து எந்த போராட்டங்க? எல்லா விமான நிலையத்து போராட்டத்துக்கு நின்னீங்களா? மேல்மா சிப்காட் போராட்டத்துக்கு நின்னீங்களா? இல்ல இப்ப சமீபத்துல வந்து அனகாபுத்தூர்ல அவ்வளவு உழைக்கும் வர்க்கத்தோட மக்களோட நிலங்களை புடுங்கி அவங்கள வெளியே ஆதரவா நாங்க எழுதி இருக்கிறோங்க. எங்களுக்கு ஆட்கள் இல்ல, அதே மாதிரி எங்களுக்கு ஆட்கள் இல்ல. பிஜேபியும் எழுதி இருக்காங்க. எங்களுக்கு வந்து போதுமான பலம் கிடையாது. நாங்க சின்ன, நீங்கதான் உங்க கருத்தியலை பின்பற்றுறவங்க தான் இன்னைக்கு கருத்தியெல்லாம் எழுதுறோங்க. நாங்க இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்கல. அது எப்படி தருவாங்க? அப்ப நீங்க பகிரங்கமா உங்களோட கொள்கையில இருந்து வந்ததுதானங்க திமுக இல்லைன்றீங்களா? இல்ல, எங்களுடைய கொள்கையில பகிரங்கமா அறிவிச்சிருங்க மக்களுக்கு. பெரியார் 50லே வந்து பெரியார் 1950லே சொல்லிட்டாரு, நாம வேற, திமுக வேற, நம்முடைய கொள்கை வேற, அவங்களுடைய கொள்கை வேற. நாங்க கடவுளே இல்லைன்றோம், அவங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாங்க. நாங்க பிள்ளையார் சிலை உடைச்சோம், அண்ணா சொன்னாரு பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம், பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம். வேற, திமுக வேற, கண்டிப்பா வேற வேற. அப்ப திமுகன்றதுக்கான எந்த ஒரு அவங்க கிளைம் பண்றது எல்லாமே பெரியார் தானங்க கிளைம் பண்றாங்க. பெரியார் அண்ணாவை தான் கிளைம் பண்றாங்க. பெரியார் வந்து சும்மா ஒரு ஊருகா மாதிரி ஒரு படத்துல ஒண்ணு வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஏதாவது 1-2 மட்டும் கருவறை நுழைவு. பெரியார் வந்து போராட்டம் நடத்தவன்னாரு. ஜனவரி மாதம் 1970ல கருவறை போராட்டம். கலைஞர் முதலமைச்சர் நடத்தாதீங்க, நான் சட்டம் போடுறேன்னாரு. இவர் சொல்றதை ஏதாவது கேட்கறாங்க, அதனால ஆதரிச்சுட்டு ஆனா பெரியாரை பொறுத்தவரை கடைசி சாகுற வரைக்கும் தனித்தமிழ்நாடு தான் அவருடைய கோரிக்கை. மேலோட்டமா தான் ராஜாஜிக்கு பதில் காமராஜ் பரவாயில்ல, காமராஜருக்கு பதில் திமுக. இன்னைக்கு வந்து நீங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்க. கண்டிப்பா, அதுல ஒண்ணும் தமிழ்நாடே தன்னுரிமை பெறணும்னு சொல்றோம். அதுல ஒண்ணும் இந்தியாவில இருந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு திராவிட கழகத்துல இருந்து நீங்க இருக்கலாம். எங்க தலைவர் ஆணைமுத்து அந்த வழி வந்தவர். எங்களை அவரு நீங்க இது போல கேட்பீங்கன்னா அவருடைய புத்தகமே உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருப்பேன், நான் அனுப்புறேன். தமிழ் தேசியம் வெள்ளை என்ன வழின்னு எழுதியிருக்காரு. தமிழ் தேச தன்னுரிமை எழுச்சி முரசுன்னு எழுதியிருக்காரு. நாங்க வந்து திராவிட கட்சியில் இருந்தாலும் வேறுபட்டவர்கள், நாங்க தமிழர்கள் தான், தமிழ்நாடு விடுதலை பெறணும்னு நினைக்கிறவங்க தான். தன்னுரிமை அடையும், தமிழ்நாடு பிரியாம எதையும் சாதிக்க முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு மோசடின்னு ஆணைமுத்தையா ஒரு நூலே எழுதி இருக்கிறாரு. அதனால ஆணைமுத்தையா உயிரோடு இருக்கிற வரைக்கும், பெரியார்கிட்ட இருந்து மறைந்த பிறகு ஒரு பிரிஞ்ச தீக்கால இருந்து பிரிஞ்ச பிறகு 77ல இருந்து 2021ல அவர் சாகிற வரைக்கும்
எந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் நாங்க பண்ணல, யாருக்கும் ஓட்டு கேட்கல, ஓட்டு போடல, தேர்தல் புறக்கணிப்பு கூட்டமே நடத்தி இருக்கிறோம். தேர்தல் கூடுதலா ஒண்ணு பண்ணிருங்களா இப்போ இந்த தேர்தல் புறக்கணிப்பு கூட்டத்தையும் நடத்தி இருக்கிறோம் நிறைய நேரத்துல. ஏன்னா இந்த அரசு இந்த கட்சிகள் எல்லாமே முதலாளிக்கு சார்பானது. இவங்க இருக்கிற வரைக்கும் இங்க பொது உரிமையும் வராது, தன் உரிமையும் வராது. ஒரு புரட்சி ஏற்படணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு தேர்தல் புறக்கணிப்பு ஏன்னு அறிக்கையே போட்டு கொடுத்துருக்குறோம். எங்க சிந்தனையாளர்ல எழுதியிருக்கிறோம். நாங்க வளரல, பெரிய அளவு எங்க செய்தி வெளியே போய் சேரல, அவ்வளவுதானே தவிர வந்து வல்லவன் ஐயா என்ன ஒத்துக்கிறாரு அப்படின்னா, திமுகன்றது வந்து இடதுசாரின்ற போர்வையில வலதுசாரிங்க வந்து முதலாளித்துவம் அந்த போர்வையில என்னென்ன பண்ணுமோ எல்லாமே இவங்க பண்றாங்க, செய்வாங்க. கார்பரேட் சுரண்டல் பண்றாங்க, மக்களுடைய நிலத்தை செய்வாங்க. மேலோட்டமா பிஜேபி எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு இவங்களை விட்டு அதை விட மோசமா அதிமுக பிஜேபிக்கு 100% சரண்டர் இருந்தனால, கொஞ்சமாவது ஒன்றியத்தை பிஜேபி இன்னைக்கு எதிர்த்து பேசுறதுனால அதை விட இது பரவாயில்லன்னு நினைப்போம். பெரியார் அப்படிதான், ஏன் பரவாயில்லன்னு அவர் மார்க் போடுவாரு, அப்படிதான் பாக்குறமே தவிர இதனாலேயே எல்லாம் தீர்ந்துடும் சொல்லல. நமக்கு வந்து தமிழர்களுக்கு தமிழ்நாடு தன்னுரிமை அடைந்தால் ஒழிய நம்ம பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் தீராது. ஒன்றியம் இருக்கிற வரைக்கும் இந்திய அரசியல் சட்டத்தில் 17ஆம் பாகத்தில் இந்திக்கு என்னென்ன சலுகை இருக்குதோ அதை நீக்காத வரை இந்தி திணிச்சியம் தான் இருப்பான். அதை நீக்கணும். அது சும்மா அதே போல ஆளுநர், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் சொல்லின்னு இருந்தா போதுமா? ஆளுநருக்கு அரசியல் சட்டத்துல என்னென்ன உரிமை கொடுத்துருக்குது, எல்லா உரிமையும் கொடுத்துருக்குறாங்க. மாநில அரசு தான் செலவு பண்ணும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எல்லாமே ஆளுநர் வந்து நம்ம எந்த ஜீவோ போட்டாலும் ஆளுநர் சார்பா தான் கையெழுத்து போட்டு வரணும். அப்போ ஆளுநர் பதவி எடுக்கணும்னா அரசியல் சட்டத்தில் ஆளுநருக்கான அந்த பகுதி இருக்குதுல்ல, அதை நீக்கணும். அதை நீக்கணும்னா நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு இருக்கணும். நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு இது மாற்றம் செய்யணும்னா 3/2 பங்கு இருக்கணும். அதெல்லாம் செய்யாத வரைக்கும் ஆளுநர் இருந்துதான் இருப்பான், தொல்லை குத்துதான் இருப்பான், இந்தி இருந்துதான் இருக்கும், தொல்லை இருந்துதான் இருக்கும். இது ஒரு பெரிய, அதனால்தான் ஆணைமுத்தையா வந்து இந்திய அரசியல் சட்டம் மோசடி, இந்திய அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டுமா அடியோடு மாற்ற வேண்டுமான்னு புத்தகமே எழுதியிருக்காரு. இவ்வளவு பேசுற ஐயா வந்து நீங்க இதுக்கப்புறம் திராவிட சிந்தனையாளர்ன்ற பேரை மாத்தி தமிழ் தேசிய சிந்தனையாளர்ன்ற அந்த இதுக்குள்ள வரலாம். அதாவது நாங்க பெரியார் இயக்கத்தோட சேர்ந்து பணியாற்றலாம். அடிப்படையில பெரியார் ஆட்கள் நாங்க, அவ்வளவுதான். அவங்க பெரியாரை எதிர்க்கிறவங்க, நாங்க வந்து பெரியார் ஆட்கள். மணியரசன் சீமான்லாம் பெரியார் எதிர்க்கிறாங்க. தமிழ் தேசியத்துக்கு எதுக்கு பெரியார்? ஏன் பெரியார் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் சொல்லட்டுமா? பெரியாருக்கு பெரியார் என்னங்க படிச்சீங்க? மணியரசனோ சீமானோ? பெரியார் தான் 1956 மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு திராவிட நாடு திராவிடருக்கு என்று சொன்ன பெரியார் விடுதலையில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று போட்டாரு. அதாவது சொன்ன மாதிரி தமிழ்நாடுன்ற முழக்கம் வந்து பெரியாருக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. பாரதியார் தனி தமிழ்நாடு சொல்ல நான் எழுதியிருக்கிறேன். நான் இந்தியாவுக்கு பொதுமொழியா சமஸ்கிருதம் வரணும்னு எழுதியிருக்காரு. என் புத்தகம் நான் தரேன். பாரதியார் பையிலே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்தியாவுக்கு பொதுமொழியா சமஸ்கிருதம் வரணும், ஆந்திரா பிரியணுன்றதுக்கு கூடாதுன்னு எழுதியிருக்காரு பாரதியார். என் நூல்ல இருக்கு. நீங்க சும்மா ஒன் சைடா பாரதியார் காட்டாதீங்க. இந்தியா பாரதியார மட்டும் சொல்லல, இல்ல தமிழ்நாடுன்ற அந்த முழக்கம் அந்த சொல்லு வேறங்க. பெரியார் சொன்னாருன்னு ஒத்துக்க அந்த சொல்லு வேற. ஆனா இந்தியாவில இருந்து பிரியணும் தமிழ்நாடுன்னு சொன்னவர் பெரியார். இந்தியாவில் நீங்க இலக்கியத்துல எல்லாம் போவாதீங்க, இலக்கியத்துல பேர் இருக்குது. ஆனா இந்த இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து இந்தியாவுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தமிழ்நாடு பிரிய வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். 5/5/1964 ஆதித்தனார் கூட சேர்ந்து, அதுக்கப்புறம் என்ன இருங்க, ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை எரிச்சாங்க. 4000 பேர் எரிச்சாங்க. அந்த போராட்டம் பெரியார் கடைசி கூட்டத்துல பேசுறாருங்க. சாகத்துக்கு முன்னாடி தியாகராய இறுதி சொற்பொழிவு. 1500 மைலுக்கு அப்பாலுக்கிற நீ யாரா என்ன ஆட்சி பண்றதுக்கு? உன்னுடைய மொழி என்ன, என்னுடைய மொழி என்ன? உன்னுடைய உணவு என்ன, உன்னுடைய உடை என்ன, என்னுடைய ஆக நீ யார் எங்களை ஆட்சி பண்றதுக்குன்னு கடைசி வரைக்கும் சுதந்திரம் முழக்கம் விட்டவர் பெரியார். அவரை குறை சொல்ல முடியாது. அப்ப பெரியார் வந்து இறக்குறப்போ ஒரு தமிழ் தேசியவாதியா தான் இறந்தாரு. கண்டிப்பா சாகுற வரைக்கும் அதுக்கு சான்று என்கிட்ட இருக்குது, நான் தரேன். ஆணைமுத்தையா பெரியார் வேற சிந்தனைகள் இருக்கு.
அதுல இருக்கு. அந்த கடைசி பேச்சே டேப் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறார், நான் கொடுக்குறேன். திராவிடன்றது தோத்தனாலதானே அவர் தமிழ் தேசியத்துக்கு வந்தாரு. திராவிடன்ற கருத்தியல் தோற்று போயிருச்சு. அதனாலதான் அவர் இறக்குறப்ப தமிழ் தேசியன்ற போர்வையில போயில்ல தோத்துருச்சு. அப்புறம் எதுக்கு அவர் திருப்பி தமிழ்நாடுன்றது வரணும்? இல்ல, அவர் தேசியம் தெரிஞ்சுட்டாங்க. அதாவது மொழி அடிப்பு எதுக்குமே ஒன்னா இருந்தது சொல்லிட்டாங்க. அப்போ வந்து திராவிடன்றது ஒண்ணுமே இல்லாத ஒரு புனைவுன்னு ஒத்துக்கிறீங்க. எது திராவிடன்றது ஒரு புனைவு, அது வந்து புனைவு கிடையாது. நீண்ட காலமா அது வரலாறு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பேசுறதே திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு திராவிடன்றது ஒண்ணுமே இல்ல, நீங்களே ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒரு கருத்தியல், ஆரியத்துக்கு எதிரான ஒரு ஆரியத்துக்கு எதிரான கருத்தியல். அவ்வளவுதான். இன்னைக்கு அது ஆரியத்திற்கு எதிரானதாவே இல்லையே. இப்ப நீங்களும் வந்து உங்களோட இயக்கத்தினாலே வலுவிழந்து போச்சு, எந்த ஒரு சக்தியும் இல்லைன்றீங்க. உங்களோட கருத்தியலை பின்பற்றின திமுகவும் அவங்களும் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து துணை போறாங்க. நீங்க தான் அவங்க இந்திய எல்லா அரசியல் கட்சிகளுமே, சீமான் உள்படங்க. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல, அவர் எதிர்த்து தான் கேள்வி கேட்கிறார். நாமினேஷன் போடுறீங்க இல்ல, நீங்க அவரை எதிர்க்கிறவங்க திமுகவை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? நான் என்ன சொல்றேன் கேக்குறேங்க ஐயா. நீங்க இப்பவே வந்து நீங்க இன்னைக்கு சொல்லிடலாம், இன்னையில இருந்து தீகா வந்து வேற, நாங்க வேறங்க. இன்னையில இருந்து திராவிட சிந்தனைய பின்பற்றுற திமுக கட்சியை வந்து யாரும் ஆதரிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. யாரும் ஆதரிக்காதீங்க நாங்க ஏன் சொல்றேன். இப்ப அதை விட நேரா பிஜேபி வந்து உட்காரு. இதை விட 100 மடங்கு மோசங்க. அது இதை விட அவன் இந்தி சமஸ்கிருத திணிகத்துக்கு பாத்துங்கிறான். இவங்க தான் அது தமிழ்நாடு அண்ணா வந்த பிறகுதாங்க இருமொழி கொள்கை இருங்க. அண்ணா வந்து உள்ள வரலன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல கிடையாதுங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல கிடையாது. தமிழ்நாடு ஆட்சியில கிடையாது. முதல்ல தமிழ் இல்லைங்கய்யா. தமிழ்நாடு ஆட்சி மொழியாவே தமிழ் இல்ல. தமிழ் தான் அரசாணை மட்டும் வந்து நீங்க தமிழ்நாடு அரசாணை நான் தட்டுமா? தமிழ்ல வர்றது என்னது? தமிழ் அரசாணை வர்றது கொடுக்கட்டுமா? அரசாணை ஆட்சி மொழியா இருக்கா இல்லையன்றதான் நம்மளோட கேள்வி. ஆட்சி மொழி சட்டமன்றத்துல எல்லாம் தமிழ்ல தாங்க பேசுறாங்க. எல்லாம் தமிழ்ல தான் தமிழ்ல பேசுறதுனால மட்டும் தமிழ் தேசியத்தை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கான தமிழருடைய உரிமையை நீங்க வந்து மீட்கணும், இறையாண்மையை மீட்கணும், தமிழருடைய நிலத்தை நீங்க அதுக்கு நிறைய கிட்டத்தட்ட வந்து 80% வந்து இங்க வந்து தமிழரோட நிலம் வந்து தமிழர்கிட்ட கிடையாது. சரிங்களா? அது உங்களுக்கே அமைச்சரவையில இருந்து தலைமைச் செயலர் வரைக்கும் தமிழர்களுடைய ஆதிக்கம் கிடையாது. அப்போ இவ்வளவுக்கும் காரணம் வந்து நீங்க இன்னைக்கு திமுக கூட விட்டுருங்க. அன்னைக்கு பெரியார் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60% தமிழர்களோட உரிமை இங்க இருக்கணும். அவரும் கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்ப நீங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ட்வீட் போடுறீங்க, சப்போர்ட் பண்றீங்களா? பெரியார் இன்னைக்கு இருந்தா இதே தான் பண்ணிருப்பாரு. நான் வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரிக்கிறேன், தமிழ்நாடு வேணும்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. நாங்க வந்து தமிழரோட நிக்கிறோம் இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க எப்படி சொல்றீங்களோ திமுக வந்து பிஜேபியை வந்து எதிர்க்குது, ஆனா மறைமுகமா அது கூட ஒரு கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி செய்யறாங்கன்னு தான் சொல்றேன். அதே மாதிரி எதிர்த்து பேசுறாங்க. வேற யாரு? அதே மாதிரி திராவிட கருத்து பேசுற, திராவிட சிந்தனை உள்ள கட்சி சாராத அமைப்புல இருக்க உங்களை மாதிரியான ஆட்களும் திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறீங்க. ஆனா மறைமுகமா நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்கன்றதுதான் நீங்க சொல்றது வந்து புரியும். ஒன்னா இல்ல, நாங்க எந்த ஒரு மாற்றமுமே நிகழலைங்க. ஒன்னா இல்ல, ஆனா மாற்றம் இல்ல. நேரடியா இன்னைக்கு தமிழ் தேசியம் பிறந்த போறது இல்ல, இறையாண்மை இன்னைக்கு கட்சிட்டு போறது இல்ல. அதுக்காக இவங்களை வச்சுட்டு பிஜேபி கொண்டாந்து உட்காரு. இவங்களை ஒழிச்சா பிஜேபி வேற யாருக்கு சொல்லுங்க? வேற யாருக்கு இல்ல, வேற யாருக்குறாங்க? இன்னைக்கு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நாமினேஷன்ல கையெழுத்து போடுற யார் இருக்கிறாங்கன்னு சொல்றது என்னுடைய இல்ல. நான் என்ன சொல்றேன், யாரு இருக்க கூடாதுன்றதுதான் நம்ம இப்ப சொல்றேங்க. நாமினேஷன்ல கையெழுத்து போடும் போது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாப்பேன் என்ற உளமாற உறுதி. அது வந்து ஒரு அரசு. ஆமாங்க, இந்தியான்றது ஒரு அரசு இல்ல. நீங்க தேர்தலுக்குன்னு போனாலே அதுல கையெழுத்து, அது ஒரு அரசு. இந்தியா கைவிட்டாரு 63ல ஏன் கைவிட்டாரு? பிரிவினை தடை சட்டம் ஒண்ணு ஏன் திராவிட நாடு கைவிட்டாருன்னா காரணம் அது மட்டும் கிடையாது. காரணம் அது மட்டும் கிடையாதுங்க ஐயா. மாநில உரிமைய மொத்தமா ஒன்றியத்துக்கு அடகு வச்சதுல திராவிட இயக்கங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய பங்கு உண்டு. எல்லா கட்சிகளும் இவங்களுக்கு மட்டும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இல்ல, மாநில சுயாட்சின்னு கேட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப ஏதாவது கல்வி மாநில சுயாட்சியில முக்கியமா கல்வி மாநில சுயாட்சி கிட்ட இல்ல.
அவங்க தான் தீர்மானம். இல்ல, அது அதுக்கான வந்து காரணம் யாரு? அது வந்து இந்திரா காந்தி நெருக்கடி நிலை காலத்துல எடுத்து போயிட்டாங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு நெருக்கடியில் தானே போச்சு. நீங்க 76ல எடுத்து பாருங்க, அரசியல் சட்ட திருத்தத்தை எடுத்து பாருங்க, கல்வி எப்ப போச்சுன்னு எடுத்து பாருங்க. நெருக்கடி நிலையில் தான் போச்சு, வேற எப்ப போச்சு? நெருக்கடி அதை எதிர்த்து போராடுறதுதான் ஒரு இயக்கத்தினுடைய ஒரு பெரிய சொல்ல முடியும். இவங்க மட்டும் போராடி வெல்ல முடியாதுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் கல்வி மாநிலத்துக்கு வேணும்னு மிகப்பெரிய போராட்டத்தை எல்லா இடத்துலயும் போய் இவங்க பேசணும். குறைந்தபட்சம் பிஜேபி இல்லாத எதிர்கட்சி இடத்துலயாவது போய் மேற்கு வங்கம், பஞ்சாப், அஸ்ஸாம், இது போல கேரளா பேசணும். திமுக பேசணும்ன்றேன். திமுக இது மாநிலத்தில் மாநில உரிமை கேட்கிற நாம பேசணும். திமுக அங்கெல்லாம் போய் ஏன் பேசணும்? முதல்ல தமிழ்நாட்டிலே தமிழரோட உரிமையை மீட்டெடுக்க முடியல. தமிழ்நாடு மாநிலத்துல போய் அவங்களோட உரிமையை பேசணுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் பேசி எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல நமக்கு மெஜாரிட்டி. முதல்ல நம்ம வீட்டுல நம்ம சுத்தப்படுத்தினாதான் பக்கத்து வீட்டுல போய் பேச முடியும். நாடாளுமன்றத்தில் தாங்க எது ஒண்ணும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். அங்க மட்டும் நடந்துராது. அது நடக்கணும்னா நமக்கு 3/2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவு வேணும்னா நீங்க பிற மாநிலங்கள்ல போய் பேசிதான் ஆகணும். அதை வென்றெடுத்தால் ஒழி இறையாண்மை எல்லாம் வராது. எப்படி வரும்? நீங்க அங்க பேசி அப்படியே தமிழ் தேசியம் கொண்டாந்துருவீங்களா? சட்டம் தமிழ் தேசியத்தை ஒரு தமிழ் முதலமைச்சரை வந்துட்டு அப்படியே தமிழ் தேசியம் மறந்து போகுதுன்னு அர்த்தமா? அரசியல் சட்டத்தை மீறி எதையுமே செய்ய முடியும். அரசியல் சட்டம்ன்றது நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ் சொல்றீங்க. நான் முதல்ல வந்து ஒரு கருத்தை இங்க மக்கள் மனதுல வந்து கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ்ல அது வந்து நிக்கும். இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி திமுகவும் பேசுது, தமிழ் தேசிய பேசுறவங்க பேசுறாங்க. ஆனா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதல்ல கையில எடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு சொல்லுங்க. தமிழ் இளைஞர்கள் தான் கையில எடுத்தாங்க. அதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுனது திமுக. இந்திய எதிர்ப்பு இப்பதானே வந்துச்சு, 1917 இருக்குதுங்க. அப்பையில இருந்தே அந்த போராட்டத்தை எடுத்தது தமிழ் இளைஞர்கள் தான். ஒண்ணும் கிடையாது. 38ல இருந்து இளைஞர் வந்தாங்க. 38ல யார் தலைமை தாங்கினாங்க? 48ல யார் நடத்தினாங்க? தலைமை தாங்கினது தலைமை தாங்கினது இல்ல. சரி நீங்க சொல்றீங்க இங்க வந்து இந்திய எதிர்ப்புன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்ப்பனிய எதிர்ப்புக்கு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி சொல்லலாம். கரெக்டா? அந்த பார்ப்பனிய எதிர்ப்புன்றது தென்னிந்தியாவுல இருக்கா, வட இந்தியாவுல இருக்கா? தென்னிந்தியாவில் தான் இருக்கு. தென்னிந்தியாவுல இருக்கு. தென்னிந்தியாவுல ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர மத்த எந்த மாநிலங்கள்லயும் உங்களுக்கு வந்து இந்திய எதிர்ப்பு கிடையாது. நம்ம இல்ல ஏத்துக்கிட்டாங்க. மும்மொழி இருக்கு அங்க, எல்லாமே எல்லா இடத்துலயும் கிடையாது. அப்போ இங்க மட்டும்தான், தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து இந்திய எதிர்ப்பு அதிகமா இருக்கு, பார்ப்பனிய எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க சொல்ற இந்த திராவிட கருத்தியலோ திராவிட கட்சிகளோ கிடையாது. திராவிட பெரியார் பெரியார் இல்லன்னா பார்ப்பன எதிர்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஆண்டா வந்து தமிழ்நாட்டுல தமிழ் இருக்கிறதுக்கும் தமிழ் இலக்கியம் இருக்கிறதுக்கும் அது வேறங்க. அது வேற, நீங்க வேறன்னு சொல்ல முடியாது. ஆமா, அது ஏங்க நான் தான் சொன்னேன், தமிழையே தனியா படிக்க முடியாத ஒரு நிலை, தமிழையே தனியா படிக்க முடியாத ஒரு நிலை 25 வரைக்கும் இருந்ததுன்னு சொல்றேன் நான் தான். அது வந்து இந்த நீதி கட்சி பெரியார் வந்து ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் பண்ணாருன்னு சொல்லுங்க, அது கூட ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா பெரியார் தான் வந்து இங்க வந்து இந்தி உள்ள வராததுக்கு காரணம், தமிழ் எத்தனை வருஷமா தமிழ் பேசுறதுக்கு காரணம்னு சொன்னீங்க அப்படின்னா உண்மையால யாராலையும் ஒத்துக்க முடியாது. நீங்க ஒத்துக்கலாம், அதுக்கு நான் ஒத்துக்கல. வரலாற்று அறிஞர்கள் எழுதுறாங்க. வரலாற்று எவ்வளவு ஆய்வு நூல்கள் வேணும் உங்களுக்கு? நான் காட்டுறேன். லண்டன் PhD தீசிஸ்ல இருந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் வந்து லண்டன் PhD தீசிஸா தரேங்க உங்களுக்கு, படிச்சு பாருங்க. பெரியார் தான் அப்படின்றதுக்கு சான்று இருக்கு. நீங்க வந்து சும்மா பெரியார் ஓமைனாலும் பேசுனா அதுக்கு நான் பெரியார் ஓமைனால இல்ல, நீங்க வந்து பெரியார் ஓமை தான் நீங்க பேசுறது எல்லாம். பெரியாருக்கே வந்து தமிழ்நாடு ஓமை தான் அவருக்கு. அதெல்லாம் கிடையாது. அவர் தமிழ்நாடு பத்தி அவர் தாங்க பேசுனாரு. நான் இல்ல, நான் சொல்றேன் அது காரணம் சொன்னாரு. என்ன அதுல வந்து அறிவியல் வளர்ச்சி வரல, இன்னும் அறிவியல் வளர்ச்சி வரலன்னா நீங்க வந்து வள்ளலார் செய்யாத அறிவியல் புரட்சி இவர் பண்ணிட்டாரா? வள்ளலார் என்ன பண்ணாரு? வள்ளலார் நான் உங்களுக்கு கேக்குறேன், என்ன பண்ணாரு? ஐயா, வள்ளலாருடைய நீங்க அவருடைய
எழுத்துக்களை படிச்சீங்க அப்படின்னா அதுல அவ்வளவு அறிவியல் இருக்கு. படிச்சேன். அதுல உங்களுக்கு எவ்வளவு பேர் மாறினாங்க, எந்த அறிவியலும் தெரியல. வள்ளலாரால எவ்வளவு பேர் தமிழ்நாட்டுல மாறி இருக்கிறாங்க. நான் உங்கள்ட்ட கேக்குறது எவ்வளவு பேர் மாறி இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன். பெரியார்னால எத்தனை பேர் மாறினாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர் இருக்காங்க. என்ன பெரியார்னால என்ன கொண்டு வந்து, என்ன சுயமரியாதை இயக்க உணர்வுக்கு, பார்ப்பன எதிர்ப்பு உணர்வு, வட இந்திய எதிர்ப்பு உணர்வு இருக்கு. ஏன் இல்ல உங்களை முட்டாளு, உங்களுக்கு அறிவு இல்ல, நீங்க ஆமா வளரணும், இவனுக்கு வந்து இது வரணும். அதாவது தமிழனுக்கு வந்து மான உணர்ச்சி வரணும்னு பேசினாரு. மான உணர்ச்சி வரணும் இருந்தது இல்ல, இல்லாம அடிமையாந்தான், பாப்பானுக்கு அடிமையாந்தான். 10 வயசு பாப்பா ஒரு பையன் வாடா போடான்னு உங்க பாட்டனை கூப்பிட்டான். இவன் ஏண்டா என்ன சாமின்னு போய் நின்னான். நடைமுறையில 50 வருஷத்துக்கு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 10 வயசு பாப்பாரு பையன் நம்மால் 50 வயசுக்காரன வாடா பேர் சொல்லி இந்த மண்ணுல இல்ல. பெரியார் இயக்கம் வந்ததுனால மாறுச்சு. அதுன்னு தானா வள்ளலார் மாத்தல, வேற நாயன்மார்கள். சின்னதா ஒரு வரலாற்று இது சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல விஜயநகர பேரரசு இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பார்ப்பனியம் வந்து தலையெடுத்துச்சு. இங்க வந்து சாதிவாரியா தப்பு. அதெல்லாம் வந்து இந்த இவன் பேசுறான மன்னர் வந்து பொய் வரலாறு. சதாசிவ பண்டாரத்தார் எழுதின பாண்டியர் வரலாறு படிங்க, ராஜமாணிக்கனார் எழுதுற பல்லவர் வரலாறு படிங்க. நீங்க படிக்காமே சும்மா எவங்களால தான் வந்துச்சுன்னா, ராஜராஜ சோழ காலத்துல என்ன தேவதாசி முறை இல்லையா, பாப்பானுக்கு நிலம் இல்லையா, கோயிலுக்கு சொத்து இல்லையா, என்ன இல்ல, என்ன ஜாதி இல்ல, இலங்கை வடங்கை ஜாதி இல்லையா ராஜராஜ ஆட்சியில? பறையனுக்கு தனி சுடுகாடு வச்சவன் ராஜராஜன், தனி சுடுகாடு. நான் சொல்ல சதாசிவ பண்டாரத்தார் கல்லெட்டு ஆய்வாடு பரசேரி மட்டும் இல்ல, மட்டுமே ஏங்க இல்லைங்க, அது ஒரு வரலாறுங்க. கல்வெட்டு ஆய்வு இருக்குதுங்க, சும்மா எழுதலைங்க அவரு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 5-6 கல்வெட்டு இருக்கு. பறையனுக்கு பரசேரி மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லா ஊர்லயும் 3 சுடுகாடு பாப்பான்னா, பாப்பான்னா 2 சுடுகாடு. ஊர்ல இருக்கிற மத்த இடைநிலை சாதிக்கான சுடுகாடு தனி, பறை சுடுகாடு தனியா தான் இன்னைக்கும் இருக்கு. ஸ்டாலின் தான் போன வருஷம் சமத்துவ சுடுகாடு வந்தா 10 லட்சம் ரூபாய் பரிசு தரேன் அந்த பஞ்சாயத்துக்குன்னு அறிவிச்சாரு. அது 1000 ஆண்டா இருக்கு. இதை நிலைநாட்டியவர்கள் சோழர்கள், அதுக்கான சான்று இருக்கு, கல்வெட்டு ஆதாரம். பெரியாரா எது இதெல்லாம் மாத்தினது வந்து பெரியாரா? கொஞ்சம் கொஞ்சமா மாறி வருதுங்க. இப்ப ஸ்டாலின் வந்து 10 லட்சம் தரனாரு, அப்படியாவது ஒரு பொது சுடுகாடு வரட்டுமே ஒரு ஊர்ல அப்படின்றதுக்கு அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு மாற்றம் என்பது படிப்படியா தாங்க வரும். நீங்க வந்து விஜயநகரன்றீங்களா, அதுக்கு சொல்றேன். சோழர் ஆட்சியில இருந்து நீங்க சோழர்கள் படிங்க, நீலகண்ட சாஸ்திரி படிங்க, சதாசிவ பண்டாரத்தார் படிங்க, எல்லாத்தையும் படிங்க, ராஜமாணிக்கனார் படிங்க. தமிழ்நாட்டுல சமத்துவமான ஒரு நிலை இருந்திருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் சங்க காலத்துல இருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்கதான் வேறு ஒன்று இருக்கு. பல்லவர்லயே தொடங்கிச்சுங்க. பல்லவர் ராஜமாணிக்கனாருடைய பல்லவர் வரலாறு படிங்க. பல்லவர் ஆட்சியிலே தொடங்கிச்சு. ஆரியர்களுக்கான ஆரிய கூத்துக்கு நலம் விட்டது, எல்லாமே சாதி வேறுபாடு எல்லாமே இருக்கு. வள்ளுவர் காலத்திலேயே 4 வருடம் வந்தது. அதனால்தான் அவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எழுதினாரு. வள்ளுவர் காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கு 4 எதிர்ப்புன்றது பல்லாயிரக்கணக்கா ஆண்டு கணக்கா இருக்கு. அப்பத்துல இருந்தே இருக்கு. அப்பத்துல இருந்து ஜாதி வந்துச்சுன்றேன். நீங்க சமத்துவம் வந்துச்சுங்களா? 4 வருடம் இருக்குவாதானே வள்ளுவர் வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எழுதுறாரு. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குதுன்னு தானே பொருள். அப்பத்துல இருந்தே இருக்கு. நீங்க எப்போ கற்பனையில இல்லாம நாங்க இருந்தோன்றது அது எப்ப இருந்திருக்கலாம். அதுக்கான சான்றுகள் நமக்கு இன்னும் இந்த குறைவா இருந்தது. படிப்படியா பல்லவர் ஆட்சியில தொடங்கி சோழர் ஆட்சியில, பாண்டியர் ஆட்சியில, சேரர் ஆட்சியில பிற்பாடு வர வர அதிகமாகின்னு வந்துச்சு. நான் அது இல்லைன்னு மறுக்கல. இவங்க விஜயநகர பெருசுல அதிகமாச்சு. ஆனா ஒரே நேரத்துல திடீர்னு மாறல, படிப்படியா மாற்றம், பார்ப்பன ஆதிக்கம் அதிகமா வந்ததுன்னு தான் வரலாறு. இப்ப பெரியார் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாதிய வன்கொடுமை, சாதிக்கு எதிரான வன்முறை இதெல்லாம் வந்து எவ்வளவு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்க? அது கணக்கு எடுக்கணும். நான் குறையலன்றேன், கணக்கு எடுக்கணும்ன்றேன். அது வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்றேன் நான். இல்ல, பெரியாரால் தான் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்காத நிலைமை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யாரும் பேருக்கு பெரியார்னாலதான் அந்த பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டுக்காத நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா பெரியாரோட படம் வெளி மாநிலத்தில் ரிலீஸ் ஆகிற போது அது ராமசாமி நாயக்கர் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது தப்பு. அவங்க பண்ண தப்பு வியாபாரத்துக்காக பண்றாங்க. அது என்னுடைய குறை கிடையாது, அவங்களுடைய குறை. அது தவறு. நான் தவறுன்னு சொல்றேன், நான் கண்டிக்கிறேன், கண்டிப்பா கண்டிக்கிறேன். அதுல போய் என்ன இருக்கு? சரி, அதனால யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தாங்க, அவ்வளவுதான்.
நான் என்ன சொல்றேன், பெரியார்னால இங்க எந்த ஒரு மாற்றமே நிகழல, சாதிய வன்கொடுமை இன்னும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு, எதுவுமே நிகழல. அது இப்பதாங்க பெரியார் மறைவு பின்னாடி தாங்க அதிகமாகுது. அதுக்கு முன்னாடி அவர் விதைச்ச அந்த விதை பெரியார் மண் இதெல்லாம் எல்லாம் நீத்து போச்சு. தேர்தல் அரசியல் கட்சிக்கு வந்து நீத்து போக வச்சுட்டாங்க, நீத்து போச்சு. இப்ப நேத்து போனது பெரியார் கொள்கை, பெரியார் ஒண்ணுமே இல்ல அப்படின்றது ஆயிடுச்சு இல்லையா? அது ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல, இன்னைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் பெரியாரிஸ்டுகள் தான். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுபவர்களுக்கு கோவை ராமகிருஷ்ணன் அங்க வந்து சாதி மறுப்பு திருமணம் நிறைய செய்யறாரு, பெரியார் திடல்ல செய்யறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்னைக்கும் இப்பதான் கம்யூனிஸ்ட் கட்சியில இந்த ஆண்டு முதல் முறையா சிபிஎம் அலுவலகத்துல சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கலான்னு இப்ப சண்முகம் அறிவிச்சிருக்கிறாரு. அது பெரியாரிஸ்டுகள் நீண்ட காலமா குத்தூசி குருசாமி குஞ்சதம் திருமணம் 1929 பெரியார் சாதி மறுப்பு திருமணத்தை ஈரோட்ல சொந்த செலவுல பண்ணி வச்சாரு. இந்து மதத்தில் ஒரு சாதி இன்னொரு சாதியோட திருமணம் செய்து கொள்ளாத சட்டப்படி தடை இருந்தது 1949 வரைக்கும். அப்ப சாதி சட்டப்படி நிலைநிறுத்தப்பட்டிருந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக. அதை உடைச்சி கொஞ்சம் கொண்டு வந்தது பெரியாருடைய இயக்கம், அவ்வளவுதான். அதை மீறி கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும் மாற்றம். இறுதியா ஒரு கேள்விங்க, இப்போ நீங்க அந்த ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி நடந்த அந்த கூட்டத்துல தான் பேசியிருந்தீங்க. அதாவது வந்து சீமான் வந்து இந்த மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து அரசு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க. அது எவ்வளவு கேலி கூத்தா இருக்கு, இதை பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அனைத்து சாதியினரும் வந்து அர்ச்சகராவலான்றது, அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலான்றத மட்டும் நீங்க வந்து எதிர்க்கல, கேலி கூத்தா இருக்குன்னு சொல்லல. ஏன்னா அதுல வந்து ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்கு, அதுல கை வச்சா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றது. ஏன் ஆடு மாடு வைக்கிறவங்க வந்து அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு வந்து தாழ்வா நான் கருதியா சொல்லலாம். இதனுடைய எண்ணிக்கை மிக அதிகம். நான் சொன்னது அதான், எல்லாமே ஒரு எண்ணிக்கை. ஆடு மாடு மேய்ப்பவர்களுடைய எண்ணிக்கை கிராமத்துல அதிகம். இது எப்ப தரலாம்னா, நான் அதுலயே பேசியிருந்தேன், பொது உடைமை சமூகமாக மலர்ந்து அரசுக்கு வந்து மொத்த வருவாயும் போகும்போது, இப்ப சோவியத் யூனியன் முன்ன லெனின் காலத்துல, இப்ப இல்ல அப்படி இந்த தனியார் கார்பரேட் கொள்ளை இல்லாமல் எல்லா வருமானமும் அரசுக்கு இருந்தா எல்லாருமே அரசு ஊழியர்கள் இருக்கலாம். விவசாய கார்பரேட் கொள்ளையை வந்து ஆதரிக்கிற திமுக வந்து கேட்கறதுக்கு ஒரு திராணி இல்ல இந்த உங்களை மாதிரி திராவிட கருத்தியல் பேசுறவங்களுக்குன்றதை எடுத்துக்கலாம். அப்போ திராவிடன்றது ஒண்ணும் இல்லை அப்படின்றது ஆயிருச்சு. திராவிடத்து கருத்தியலை பரப்புன பெரியார் அவருக்கு பரப்புன கருத்தியல் இன்னைக்கு வந்து நீர்த்து போயிட்டு இருக்குன்றது ஒண்ணும் இல்லைன்றது ஆயிருச்சு. இறுதியா வந்து திமுகன்ற கட்சி வந்து வலுவிழந்து வருது அப்படின்றத நீங்களே சொல்லிடுறீங்க. அப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையா இருக்குது தமிழ் தேசியம் தான் அப்படின்றத தீக்க அருள்மொழியும் பேசுறாங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான்றது பேசுறாங்க. அதே திருமாவளவனும் அதான் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவ்வளவு நாளா வந்து திராவிடம் பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே தமிழ் தேசிய பக்கம் சாயிறப்போ, தமிழ் தேசியத்துல இருக்க அந்த அடையாளங்களையும் அந்த விழுமியங்களும் இவங்க மறுபடியும் வந்து இவங்க பக்கம் எடுத்துக்க பாக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, அதாவது தமிழ் தேசியம் ரெண்டு வகைங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க. என்ன ரெண்டு வகைனா? ஆமா, தமிழ் தேசியம்ன்றது உண்மையான தமிழ் தேசியங்கிறது, போலி தமிழ் தேசியம் இருக்குது. அதாவது தமிழரசன், பெருஞ்செத்தனார் இல்ல, நீங்க நீங்க வந்து ஒரு தனிநபர் கருத்தியெல்லாம் சொல்றேன். தமிழ் தேசியம் என்பது திராவிடம் அதை பேசல, அவ்வளவுதான் முடிஞ்சு. எது ஒத்துக்கலாம்? திராவிடம் இவங்க வந்து மாநில சுயாட்சின்னு கேக்குறாங்க. இவங்க வந்து நம்ம இந்தியத்துல இருந்து தமிழரோட உரிமையும் அவங்களோட இவங்க வந்து பேசுறாங்க. அதாவது மாநில சுயாட்சின்ற பேர்ல பேசுறாங்க திமுக. நாம வந்து நமக்கான தமிழருக்கான அனைத்து தமிழருக்கான வரலாற்று சட்டங்களை அவங்களோட எல்லாம் பெறுவதற்கு நமக்கு முழு உரிமை வேணும். அந்த உரிமையை வந்து 2009க்கு அப்புறம் திராவிடம் வந்து கைவிட்டுருச்சு அப்படின்றத தமிழர்கள் வெளிப்படைஞ்சிட்டாங்க. அப்போ திராவிட கருத்தியல் பேசுறவங்களும் அதுல இருந்து விடுபட்டு மட்டுமே சொல்லக்கூடாதுங்க, ஈழத்தை மட்டுமே இல்லையா, வரலாறு மட்டுமே வச்சு சொல்லுங்க. 1920 பேசுறீங்க, 1920 இருக்கிறதா என்கிட்ட முன்காட்டி பேசுறீங்க. நான் ஒரு 20 காலத்துக்கு முன்னாடி நடந்த வரலாற்றுல திருப்பு முனையா என்பது வேற, நமக்கு அந்நிய நாடு. அந்நிய நாடு இல்ல, அங்க இருக்க இனத்தவர்களும் வேறங்க. ஈழ தமிழர்கள் என்பது வேற, இங்க இருக்கிற தமிழர்கள் ஈழ தமிழர்கள் தாங்க. ஆனா அந்நிய பெரியார்கிட்ட வந்து அமிர்தலிங்கம் கேட்டாருங்க. அமிர்தலிங்கம் பெரியார்கிட்ட வந்து கேட்டாரு 72ல. பெரியார் சொன்னார், நானே ஒரு அடிமை, நீ போய் உன் மக்களை திரட்டி போராடு. ஒரு அடிமை ஒரு அளவுக்கு மேல உதவி பண்ண முடியாது,
தமிழ்நாட்டு தலைவர்களை நம்பி இங்க வராதீங்க, நீங்க போய் போராடுங்க அப்படின்னு தான் பெரியார் வந்து சொன்னாரு. அதை ஆணைமுத்தையா எழுதி வச்சிருக்கிறாரு. நீ தமிழன்னு போட்டுக்க முடியுமா பாஸ்போர்ட்ல? ஆனா உங்களை கேக்குறேங்க, தமிழன்னு பாஸ்போர்ட்ல போட்டுக்க முடியுமா? சென்சஸ்ல தமிழன் குடியுரிமைன்றது வேற, வேற. குடியுரிமை வேணும். குடியுரிமை இருந்தாதான் தமிழன். குடியுரிமை இல்ல இந்தியன்னு போட்டு. அதாவது தமிழர்கள் எல்லாம் பல்வேறு உலக தமிழர்கள் எல்லாம் பல்வேறு நாட்டுல வசிக்கிறாங்க, இருக்கிறாங்க, யூரோப்ல இருக்காங்க, துபாயில இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஊர் குடியுரிமை தான் இருக்கும். ஆனா அவங்கள அடையாளம் கண்டுக்கிறது ஒரு தமிழரா தான் அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதனாலதான் வந்து மொழிப்போர் தியாகிகள் அன்னைக்கு அவங்க அன்னைக்கு வந்து அங்க வீரவணக்கம் செலுத்துறாங்க. மே 17 அன்னைக்கு வீரவணக்கம் செலுத்துறாங்க. அப்போ அவங்க நீ ஒரு யூரோப்பியன் தானே, நீ ஒரு இங்கிலாந்துக்காரன் சொல்லவே இல்லை. அதே மாதிரிதான் தமிழன் தான். அவன் ஈழ தமிழன். தமிழனும் ஒண்ணு கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு நாடு. அவங்களுடைய விடுதலை போராட்டம் வேற, அவங்களுடைய விடுதலை போராட்டம் வேற. ரெண்டுமே வந்து ஒரு பேரினவாதத்துக்கு எதிரான விடுதலை போராட்டம் தான். அங்க வந்து சிங்கள பேரினவாதம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு ஆரிய, இங்க வந்து இந்திய ஒன்றிய அரசை மீறி மாநில அரசு எந்த கட்சியா இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, இந்திய ஒன்றிய அரசை மீறி இந்திரா காந்தி ஆதரவு இருக்கிற வரைக்கும் புலிகளுக்கு எல்லாத்திலும் பயிற்சி கொடுத்தாங்க. எல்லா இடத்திலும் கொளத்தூர் மணி எல்லாத்திலும் வந்து தமிழ்நாட்டுல இந்திய அரசு எப்போ வந்து ராஜீவ்காந்தியை போட்டு தள்ளினாங்களோ அதன் பிறகு நிலைப்பாடு, இந்திய அரசினுடைய நிலைப்பாடு மாறுது. நிலைப்பாடு மாறின பிறகு மாநில அரசு வந்து எதுவுமே பண்ண முடியாது. புச்சி பொடா தடா கொண்டாந்து ஈழாதவர் யார் யாரு எல்லாரும் புச்சி, நீ அதிகமா புடிச்சு போடுறியா, நான் அதிகமா புடிச்சு போட்டோமா, இப்படிதான் நிலைமை வந்ததே தவிர ஒன்றிய அரசை மீறி மாநில அரசுகளால எதையும் செய்ய முடியாதுன்றதுக்காக சொல்றேன். அதாவது ஐயா இறுதியா என்ன சொல்றாருன்னா, ஆரிய அரசான ஒன்றிய அரசிய மீறி இங்க திராவிட அரசால எதுவும் எந்த அரசு இருந்தாலும் திராவிட அரசு இல்ல நான் சொல்றேன். அதாவது இறுதியா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திராவிடன்றது ஒண்ணும் கிடையாதுன்றது இன்னைக்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்றேன். மாநில அரசுக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமை அயல் நாட்டு உரிமை கிடையாது. நீங்க வந்து படையத்துன்னு போக முடியாது. மீனவருக்கு நீங்க போயிட முடியுமா? சீமான் சொல்றாரு, நான் வந்து படையை கட்டுவேன். கட்ட முடியுமா? முடியாது. இந்திய அரசு மீது எதுவும் சீமான் நீங்க கொண்டு வர இல்ல, பேசிதான் ஆகணும். தமிழ் ஆட்சியிலே இல்லைங்களா? இல்லங்க, அவர் சொல்றாரா இல்லையா? அவர் வந்து அவரோட உரிமையை படை, அதான் நான் சொல்றேன், அதெல்லாம் இந்த அரசியல் சட்டத்தில் நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? அவர் வந்தா சாத்தியம், மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? என் கேள்வி அதான். நீங்களா போக முடியாது. இல்ல அவர்தான் நீ இவ்வளவு அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி முடியும்னு கேக்குறாங்க. நீ கொடுத்து பாரு, நான் பண்ணலன்னா என்ன கேளு. எப்படி அது ஏமாத்து? எப்படின்னா இப்ப திராவிட ஏமாத்தினதோட அவர் ஒண்ணு ஏமாத்து, எல்லாம் ஏமாத்தல் தான். யாருனாலையும் அரசியல் சட்டத்தில் நமக்கு வந்து மாற்றம் வராத வரையில் தமிழ்நாட்டுக்கு உரிமையோ கிடையாது. மாற்றம் வர்றதுக்கு திராவிட இனிமே உதவாது. திராவிடம் மட்டும் இல்ல, தமிழ் தேசியமும் உதவாது. தமிழ் தேசியம் இன்னும் ஆட்சிக்கு வரல, ஒண்ணு வந்தாலும் பயன்படாது. இவங்க ஏமாத்துன மாதிரி தான் அவங்களும் ஏமாத்துவாங்க. அவ்வளவுதான். அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்கு இன்னையில இருந்தே தயாராகணும். அவ்வளவுதான். நீங்க அதை மாற்றாமல் உரிமை பெற இயலாது. ஒன்றிய அரசு கட்டுப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் முடியாது, திராவிடத்தாலே முடியாது, யார் வந்தாலும் முடியாதுன்றேன். அவ்வளவுதான். இவங்க மாநில சுயாட்சின்னு கேட்டுக்கிறாங்க, பிஜேபி எதிர்க்கிறாங்க, சரின்னு ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். நன்றி. சரி.